கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கடல் அலையில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் மற்றும் சிறுமி பலியாகியுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தமொழி அருகே இருக்கக்கூடிய கடலோர கிராமமான புத்தன்துறை பகுதியில் சுபா வேலுசாமி தம்பதியினுடைய இல்லத்தில் நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக இவர் திருப்பூர் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த பிரபாகர் எஸ்தர் தம்பதியினர் தங்கள் குழந்தைகளோடு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார்கள். அந்த தங்கியிருந்த நிலையில் இன்று காலையில் அவருடைய குழந்தைகளான 6 வயது 5 வயது மகன் யூதா ஆகிய இரண்டு குழந்தைகளும் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கடல் திட்டமான அலை 2 பேரையும் இழுத்துச் சென்றது. இதனால் அந்த பகுதிகளை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் அலறி அடித்ததை தொடர்ந்து அங்கிருந்த மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து 2 குழந்தைகளை மீட்டார்கள். மீட்டு உடனடியாக அங்கிருந்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். கடல் அலைக்கு மீட்கப்பட்ட 2 குழந்தைகள் நினைவிழந்த நிலையில் காணப்பட்டதால் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டு பரிசோதித்த போது 2 குழந்தைகளும் உயிரற்ற நிலையில் காணப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் 2 குழந்தைகளையும் பிரேத பரிசோதனைக்காக அங்கேயே பேப்பரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கடலோர காவல்துறையிலிருந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நிகழ்ச்சிக்காக வந்த 2 குழந்தைகள் இங்கு கடலலையில் சம்பவம் ஒரு பெரிய சோதனை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.